அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் வல்ல ரஹ்மான் நமக்கு விதியாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மாவுடைய தொழுகையை அதன் தூய வடிவிலே நாம் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று பேராதரவோடு இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நல்ல தருணத்தில் திருமறை குர்ஆனிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாமெல்லாம் படிப்படை பெற வேண்டும், இறையச்சம் பெற வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனை படைத்து மனிதனில் பல்வேறு நல்லவர்களையும் படைத்து அந்த நல்லவர்களுடைய வாழ்வு எப்படி இருந்தது, அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வாறு உதவி செய்தான், தீயவர்களுடைய வாழ்வு எப்படி இருந்தது, அல்லாஹ் அவர்களை எவ்வாறு தண்டித்தான் என்பன போன்ற பல வரலாற்று செய்திகளை, படிப்பினைகளை, பாடங்களை நமக்கு திருமறை குர்ஆன் மூலமாக அறிவுறுத்தி இருந்தாலும், ஏனோ நாம் பல நேரங்களில் பல செய்திகளை நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நேரத்திலும் அதை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வதற்கோ அதிலிருந்து பாடம் படிப்பதற்கோ பெரும் தயக்கம் கொள்ளும் மக்களாகத்தான் இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு செய்தியை சொல்லுகிறார் என்று சொன்னால், திருமறையிலே ஒரு வரலாறு பேசப்படுகிறது என்று சொன்னால், திருமறை வசனங்கள் மூலமாக நாம் அறிவுறுத்தப்படுகிறோம் என்று சொன்னால், அதில் நம்முடைய நம்பிக்கை என்பது ஆழமானதாக இருக்க வேண்டும், கவனம் பெற்றதாக இருக்க வேண்டும், அதை ஆழ்ந்து பயணிக்கக்கூடிய பயனாளராகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உண்மையான மூமினாகவும் அடிப்படையில் ஒரு முஸ்லிமாகவும் நாம் பயணிக்க முடியும். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், திருமறை குர்ஆனில் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாரை பற்றி குர்ஆன் பேசுகிறது. நமக்கு எல்லாம் தெரியும், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவரை பற்றி அல்லாஹ் எவ்வாறு அழகாக சொல்றான் பாருங்க குர்ஆன்ல. இது காலத்தில் மலாயிக்கத்து, மலக்குமார் அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் குறித்து சொன்னதை நீ நினைவுபடுத்துவாயாக. எப்படி? யா மரியமோ, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து சொல்றாங்க, மரியமே இன்னல்லாஹ ஸ்தஃபாக்கி வ தஹரகி வ ஸ்தஃபாக்கி அல நிசாய், உன்னை அல்லாஹ் அகிலத்து பெண்களில் நல்லவராக தூய்மைப்படுத்தியவராக தேர்வு செய்திருக்கிறான். யார? மரியம் அலைஹிஸ்ஸலாம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்றான், உலக பெண்களிலேயே சிறந்தவராக, தூய்மையானவராக, தக்வா உடையவராக அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்வு செய்கின்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்வு செய்திருக்கின்றான். ஏன் தேர்வு செய்யணும்? கேள்வி இருக்குல்ல. எதனால தேர்வு செய்யணும்? இவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க, இன்னும் சில பெண்களுக்கு சிறப்பு இருக்கிறது. ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறப்பை பற்றி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தக்வாவை பற்றி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இறையச்சத்தை பற்றி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறெல்லாம் தன்னுடைய சோதனையில் வென்று காட்டினார்கள் என்பதை பற்றி திருமறை குர்ஆன் நமக்கு பேசுகிறது. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்தான். அது மட்டும் சொல்லல, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி தேர்வு செய்யல, அவருடைய குடும்பத்தார், ஆல இம்ரான் படிக்குமா இல்லையா, 3வது அத்தியாயம், அதை நீங்க எடுத்து பாருங்க. அது அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ ஸ்தஃபா ஆதம வ நூஹன், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் தேர்வு செய்தான். எல்லாருக்கும் தெரியும். ஆல இப்ராஹிம, இப்ராஹிமுடைய குடும்பத்தாரையும் தேர்வு செய்தான். ஆல இம்ரான அலல் ஆலமீன், அகலத்துடைய ரப்பு ஆல இம்ரான், இம்ரானுடைய குடும்பத்தாரையும் தேர்வு செய்தான். திருமறை குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் ஒரு மனிதனையோ ஒரு குடும்பத்தாரையோ தேர்வு செய்தது என்பது, சிறப்பித்தல் என்பது, ஒரு செய்தியை மக்களுக்கு முன்மாதிரியாக காட்டுவது என்பது அல்லாஹ்விடத்தில் கூடுதல் குறைவுலாம் இருக்காது. உண்மையாக நடந்திருந்தால், உண்மையாக இருந்திருந்தால், உண்மையான இறையச்சத்தோடு வாழ்ந்திருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் ஒருவரை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக கூறுவான். நம்மள மாதிரி அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லைல்ல. எனக்கு ஒரு ஆள் பிடித்திருக்குன்னா, அவர் கெட்டவராக இருந்தா கூட நல்லவரும்பேன், அவர் நல்லவராக இருந்தா கூட கெட்ட மனுஷன். அல்லாஹ் அப்படி சொல்லுவானா? கெட்டவர்களை நல்லவர்களாக அடையாளப்படுத்தவே மாட்டான், நல்லவர்களை ஒருபோது கெட்டவர்களாக அடையாளப்படுத்தவும் மாட்டான். அவ அல்லாஹ் திருமறையில் சொல்றான், நான் இம்ரானுடைய குடும்பத்தாரை தேர்வு செய்தோம்.
இன்னொரு இடத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அகிலத்துடைய பெண்களில் முதலாமானவராக நான் தேர்வு செய்தோம். ஏன் தேர்வு செய்தான்? எதற்கு சிந்திக்கணும் இல்ல, சும்மா எல்லாம் தேர்வு செய்ய மாட்டான்ல. நமது வசனங்கள் எல்லாம் படிக்கிறோமே, ஓதுறோமே, திருமறை குர்ஆனுடைய வசனங்களை திரும்ப திரும்ப பார்க்கிறோமே, என்னைக்கா சிந்திச்சோமா? சிந்திச்சு வாழ்க்கையில படிப்பினை பெற்றிருக்கிறோமா? இவர்களை போல நம்முடைய ஈமான் வலுப்பெற வேண்டும் என்பதற்காக என்றாவது நாம் அதுல பயணித்து இருக்கிறோமா? கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும்ல. குர்ஆனுடைய வசனங்கள் என்பது, வழிகாட்டுதல் என்பது ஏதோ போற போக்குல படிச்சுட்டு போறதுக்கு இல்லைல்ல. படிப்பினை என்ன, பாடம் என்ன, நீ எதை உணர்ந்தாய், அதிலிருந்து எதை கற்றாய், உடைய நம்பிக்கை எவ்வாறு நீ உறுதிப்படுத்தினாய், ஒரு சோதனைகளில் நீ எவ்வாறு எதிர்த்து நின்றாய், இதுதானே குர்ஆனு, இதுதான் நபிமொழி, இதுக்குதானே இறைவசனம். அப்ப இம்ரானுடைய குடும்பத்தாரை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். இன்னொரு இடத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறப்பித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஏன் பார்க்கணும்ல. நபி இம்ரான் அவங்க நபி கிடையாது, நல்லடியார் தான். இம்ரானுடைய மனைவி அல்லாஹ்விட ஒரு நேர்ச்சி செய்யறாங்க. எதனால் அந்த குடும்பம் சிறப்பானது, எதனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சிறப்பானவங்க, ஏன் அல்லாஹ் அவர்களை சிறப்பாக்கி காட்டணும்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இது காலத் இம்ரத்து இம்ரான, இம்ரானுடைய மனைவி அவருடைய இறைவனிடம் பார்த்து ஒரு நேர்ச்சி செய்தாங்க. என்ன நேர்ச்ச? துவா செய்யறாங்க, ரப்பி என்னுடைய இறைவா, இன்னி நதர்த்து லக்க மாபி பத்னி முஹர்ரன் கப்பல் மின்னி, இறைவா என் வயிற்றிலே நான் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறேன். யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் சொல்றாங்க, இம்ரானுடைய மனைவி சொல்றாங்க. அல்லாஹ்விடம் துவா செய்யறாங்க, அல்லாஹ்விடம் நேர்ச்சி செய்யறாங்க, இறைவா என்னுடைய வயத்துல நான் குழந்தையை சுமந்துற, குழந்தை பெற்று எடுக்கல, அந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க, கர்ப்பிணியாக இருக்கிறாங்க, வயத்துல குழந்தை இருக்கிறது. அந்த நேரத்தில் அல்லாட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, அல்லாட்ட ஒரு நேர்ச்சி செய்யறாங்க. என்ன நேர்ச்ச? என்னுடைய வயத்துல நான் குழந்தையை சுமக்கிறேன், இந்த குழந்தையை நான் பெற்றெடுத்து விட்டால் இதை நான் உனக்காக நேர்ச்சி செய்கின்றேன், இதை உனக்காக நான் நேர்ந்து விடுகின்றேன், உன்னுடைய பணிகளுக்காக, உன்னுடைய சேவைகளுக்காக. இந்த பழக்கம் அந்த காலத்துல இருந்திருக்கு, இது நமக்கான சட்டம் கிடையாது, அந்த காலத்துல இந்த சட்டம். இந்த விஷயத்தை அவங்க என்ன செய்யறாங்க? நேர்ச்சி செய்யறாங்க. அல்லாஹ் அதை ஒப்புக்கொண்டுட்டான், அந்த நேர்ச்சி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிரசவிக்கக்கூடிய காலம் வருகிறது, குழந்தை பிரசவிக்கப்படுது. குர்ஆன் அழகாக பேசி பாருங்க. லம்மா வலஅல்தஹா, அவள் குழந்தையை பெற்றெடுத்தா. யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் உடைய தாயார். ஆனா அவங்க என்ன நினைப்புல நேர்ச்சி செஞ்சாங்கன்னா, பொதுவாக ஏதோ குழந்தை வயிற்றுல இருக்கும்போது நமக்கு நாம கற்பனை பண்ணுவோம் இல்லையா, இந்த காலத்துல கூட அப்படி இருக்கு. வயிறு கொஞ்சம் பெருசாக இருந்தா, இல்ல சிறுசாக இருந்தா, இல்ல அப்படி இருந்தா ஒரு ஒரு எண்ணத்துல இருப்போம். ஆண் குழந்தையாக இருக்கும், இல்ல பெண் குழந்தையாக இருக்கும். அப்படி இருக்காது, இருக்க போறது இல்லை, அல்ல நான் தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு அடையாளங்களை வைத்து நமக்கு நாமே முடிவு பண்ணுவோம். அப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாயாரு நினைச்சிருக்கிறாங்க, வயத்துல இருக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும், ஆண் குழந்தையே நேர்ச்சி செய்வோம், அதான் அல்லாஹ்வுக்கு சேவை செய்ய முடியும். அந்த இப்போ மஸ்ஜித் பைத்துல் முகத்தஸ், அதுக்கு சேவை செய்ய முடியும், அந்த நினைப்புல அவங்க நினைச்சிருக்கிறாங்க. ஆனா அவர் சொல்றார், காலத் ரப்பி என்னுடைய இறைவா, இன்னி வலஅத்துஹா உன்சா, நான் பெண் குழந்தை அல்லவா பெற்றெடுத்து விட்டேன், ஆண் குழந்தையை தான் பெறுவோம்னு நினைச்சேன், என் வயத்துல பெண் குழந்தை எல்லாம் இருந்திருக்கு, இப்ப பெண் குழந்தை அல்லவா பெற்றெடுத்து விட்டேன். இப்ப என்ன செய்ய, நியத்தையா மாத்த முடியும், நேர்த்திக்கடனையா மாத்த முடியும்? பெண் குழந்தையை பெற்றெடுத்தாலும் இறைவனுக்கு செய்த நேர்ச்சையை நிறைவேற்றும் விதமாக அல்லாஹ் ஒரு இடத்துல திருமறையில சொல்றானா இல்லையா? மூமின்களுடைய பன்மையை பற்றி, தன்மையை பற்றி பேசும் பொழுது அவர்கள் நேர்ச்சையை சரியாக நிறைவேற்றுவார்கள். நேர்ச்சை செய்வது பெருசு அல்ல, நேர்ச்சி செய்ய சொல்லி இஸ்லாத்து யாருக்கும் வலியுறுத்தல, யாருக்கு கட்டளை எல்லாம் போடல. நேர்ச்சி செஞ்சீங்கன்னா நிறைவேற்றணும், நேர்ச்சி செஞ்சுட்டு நிறைவேற்றலன்னா குற்றம். நேர்ச்சி செய்யணும் அவசியம் இல்லை, செஞ்சா நிறைவேற்றணும். அவர்கள் தான் மூமீன்கள். அப்ப இம்ரானுடைய மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாயார் அல்லாஹ்வோட நேர்ச்சி செய்கின்றார். அந்த நேர்ச்சைக்கு அவர் எண்ணியது என்ன? ஆண் குழந்தை நினைச்சாரு, ஆண் குழந்தை இல்ல, பெண் குழந்தை பிறந்துருச்சு. பெண் குழந்தை இப்ப அல்லாஹ்வுடைய பாதையில விடணும், பள்ளிவாசல்ல சேவை செய்வதற்காக விடணும், அது கஷ்டமான காரியம்தான். இருந்தாலும் என்ன செய்வது? அதை என்ன செஞ்சுட்டாங்க? அல்லாஹ்வுக்காக நேர்ச்சியை நிறைவேற்றும் விதமாக அந்த குழந்தையை நேர்த்தி கடல்ல நேர்ந்து விட்டாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாயாரும் மரணிச்சிடுறாங்க, தந்தையார் இம்ரானும் மரணிச்சிடுறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பொறுப்பாளர் வேணுமே. நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்க அம்மா பெற்றெடுத்து பருவத்துக்கு ஒரு நிலைக்கு வந்த பிறகுதான் விட முடியும். குழந்தைய பால் கொடுக்கும்போது விட முடியாதுல்ல. ஒரு நிலையை பெற்ற பிறகு பைத்துல் முகத்தஸ் இருக்கா இல்லையா, இஸ்ரேல சண்டை போடுதானா இல்லையா, அந்த பள்ளிக்கு சேவை செய்யக்கூடியவராக, பள்ளியை தூய்மைப்படுத்தக்கூடியவராக, பள்ளியை ஏதோ ஒரு இல்லை இறைப்பணியை செய்யக்கூடியவராக நேர்ந்து விட்டாச்சு. இப்ப
அவங்க பொறுப்பாளர் யாரு? யார் பாப்பா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாயார் இல்ல, தந்தையார் இல்ல. அல்லாஹ் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுப்பாளராக நியமிக்கிறான். நீதான் அவங்களுக்கு பொறுப்பாளர், அவன் சரியா பார்த்துக்கிடணும், தாய் இல்லாத பிள்ளை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுப்பாளராக நின்று வளர்த்து வருகின்றார்கள். அதுக்கான சட்டத்திட்டங்களோடு ஒரு கட்டத்துல பைத்துல் முகத்தஸ்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. உள்ள அவங்களுக்குன்ற ஒரு அறை உண்டு, ஒரு ரூம் உண்டு. இந்த மாதிரி பள்ளிவாசல் இருந்தாலும் நமக்கு எப்படி ஒரு அறை வைத்திருக்கிறோம், பள்ளிவாசலுக்கு சேவை செய்வதற்கு தான் அவங்க நேர்த்தி செய்யப்பட்டிருக்கிறாங்க. உள்ள ஒரு அறை ரூம் இருக்குமா இல்லையா, இருப்பிடம் இருக்கும். அந்த இருப்பிடத்திற்குள்ள ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. அவங்க தான் அவங்களுக்கு பொறுப்பாளர். போய் பார்த்தா உள்ள அங்க இருக்கக்கூடிய பலவிதமான கனிகளை பார்க்கிறாங்க, உணவுகளை பார்க்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு உணவு கொடுப்பதாக இருந்தால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் கொடுக்கணும், ஜக்கரியா நபி தான் கொடுக்கணும். இவங்க தான் கொண்டு போறாங்க. ஆனா இவங்க ரூமுக்குள்ள போனா உள்ள பல வகையான உணவுகள் இருக்கிறது. என்ன அந்த காலத்துல என்னெல்லாம் உணவு உண்டோ அவ்வளவு இருக்கிறது. இவங்களுக்கு ஆச்சரியம். யாருக்கு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆச்சரியம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து கேட்கிறாங்க. கால் அவர் கேட்டார், யா மரியமும், மரியமே அன்னாலக்கி ஹாதா, உனக்கு எப்படி இந்த உணவுகள்லாம் கிடைச்சது? நான் தானே உனக்கு உணவு தரணும், நான் தானே தரக்கூடியவனாக இருக்கிறேன். நான் ஒண்ணுமே தரலையே, நான் பிரியாணி கொண்டு வரல, சோறு கொண்டு வரல, பழம் கொண்டு வரல, நான் எதுவுமே கொடுக்கல. நான் கொடுத்தாதான் நீ சாப்பிட முடியும். உனக்குன்னு வேற யாரும் கிடையாது, உனக்குன்னு வேற எதுவும் இல்லை. நான் வருவதற்கு முன்பே உணவாக இருக்கிறது. யார் கொடுத்தா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியமாக கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க. யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. காலத்தை அவர் சொன்னார், ஹுவ மின் இந்தல்லாஹ், இது எனக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அல்லாஹ் நேரடியாக உணவு இறக்கி கொடுத்துருக்கிறான். நாம நினைக்கிறோம்ல, தக்வா உடையவர்களுக்கு அல்லாஹ் எப்படி கொடுப்பான்? எப்படி வேணாலும் கொடுப்பான். அறியாத புறத்திலிருந்து கொடுப்பான். அல்லாஹ்வை யார் நம்பி வாழ்கின்றார்களோ, இறையச்சத்தோடு யார் தன்னுடைய வாழ்நாளை கழிக்கின்றார்களோ, இறைவன் மீது அதீத நம்பிக்கையோடு தன்னுடைய தேவைகளை தேடுகின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து வருவதற்கு எந்த தடையும் இல்லை. அல்லாஹ் கொடுப்பதற்கு எந்த விதமான இதுவும் பார்ப்பதில்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை நம்பினாங்க, யாரும் இல்லை. பைத்துல் முகத்தஸ்ல இருக்கிறாங்க, உணவு வகைகளை பார்க்கிறாங்க. ஆச்சரியத்தோடு இவங்க நபி, அவங்க நபி கிடையாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபி கிடையாது இல்ல, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நபி. அவங்க அழகாக சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு அல்லாஹ்விடம் இருந்து வந்தது. இன்னல்லாஹ யர்சுகு மை யஸா, அல்லாஹ் நாடியோர்களுக்கு தாராளமாக வழங்குகின்றான். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அல்லாஹ்விடம் இருந்து நேரடியாக உணவை பெறுவதுனா சாதாரணமா கிடைக்குமா? எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுப்பானா? எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுப்பான். நீங்கள் அந்த நிலையில இருந்தா கொடுப்பான். அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பினால், அல்லாஹ்வை வணங்க வேண்டிய முறைப்படி வணங்கினால், அல்லாஹ்விடம் பெற வேண்டிய வெகுமதியை பெற வேண்டும் என்ற நீயத்துல வாழ்ந்தா எல்லாம் அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கும். மறைவான புறத்திலிருந்து கிடைக்கும், அறியாத புறத்திலிருந்து கிடைக்கும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கொடுத்தான். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆடி போனாங்க. ஏன்னா அல்லாஹ்விடம் இருந்து வந்துச்சா. ஆமா, அல்லாஹ் நாடியோரு கொடுப்பானே. அப்பதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, அல்லாஹ் நாடியோரு கொடுப்பான்ன்றா அவங்களுக்கு 14 வரை குழந்தை இல்லை. அப்ப நம்மளும் அல்லாஹ்ட்ட கேட்போம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்காங்க பாருங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, எனக்கு குழந்தையை தா, என் மனைவி மலடாக இருக்கிறா, நான் வயோதிகனாக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய செய்தி சொல்லப்படுகிறது, எஹியா என்று ஒரு பெயர் சூட்டப்பட்ட அழகான குழந்தையை அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்குறான். அது ஒரு செய்தியா போகுது. அப்ப எதை நம்ம இங்க பார்க்கணும்? இறைவனை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பினால், இறைவனுக்கு செய்ய வேண்டிய முறைகளில் நாம் சரியாக நின்றால், இறைவனை வணங்க வேண்டிய முறைப்படி வணங்கினால் அல்லாஹ் நம்ம எந்நேரமும் கண்ணியப்படுத்துவான். நமக்கு தர வேண்டியதை கண்டிப்பா தருவான். நம்மளை அல்லாஹ் கஷ்டத்துல ஆழ்த்த மாட்டான், நம்மளை கைவிரிச்சு விட மாட்டான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அதுல இருந்து நம்ம அதைத்தான் பார்க்கிறோம். அவருடைய கற்பு நெறி, அவருடைய ஒழுக்க நெறி, அவருடைய இறையச்சம், அல்லாஹ்வை பயந்த விதம், அல்லாஹ்வை நம்பி நின்ற உறுதி, அப்படிதான் கொடுப்பான்ல. கொடுத்தான்ல, உணவு கொடுத்தான்ல, வேங்கினாங்கல்ல, சாப்பிட்டாங்கல்ல, அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவராக இருந்தாங்கல்ல. இதுக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சோதனை வைக்கிறான். இறைவனை வணங்கக்கூடிய, இறைப்பாதையிலே அதிகமாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய, இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்காமல் இறை வணக்கத்தில் உறுதியாக நிற்கின்ற மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சோதனை வைக்கிறான். எப்பேற்பட்ட சோதனை தெரியுமா? சாதாரண சோதனை இல்லை. சோதனைகளை இப்படிதான் வெல்லணும். நல்லவர்களுக்கு இப்படிதான் சோதனை வரும். நம்ம நினைக்கிறோம்ல, நான் 5 நேரம் தொழுவுறேன், தர்காக்கெல்லாம் போகல, தாயத்தெல்லாம் கட்டல, ஆனா பெரிய கஷ்டப்படுறேனே, அது அல்லாஹ்வுடைய சோதனை. சோதனைகளை வெல்லணும். நல்லவர்களை அல்லாஹ் சோதிப்பான், நபிமார்களை சோதித்தான், இறை அச்சம் உடையவர்களை சோதிப்பான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை சோதிப்பான்.
அந்த சோதனைகளில் யார் வெற்றி பெறுகின்றார்களோ அவருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை உயர்த்துவான். நாம இதுல கவனமாக இருக்கணும். நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை கஷ்டம் நினைக்க கூடாது. நம்மளை அல்லாஹ் கைவிட்டுட்டானே நினைக்க கூடாது. அல்லாஹ் நம் விஷயத்தில் பாராமுகமாக இருக்கிறேன்னு நினைக்க கூடாது. நல்லவர்கள் எப்படி நினைக்க வேண்டும்? என்னை அல்லாஹ் சோதிக்கிறான். இன்னைக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு வழியில் அல்லாஹ் சோதிக்கிறான். நல்ல ஆட உடுத்த வழியில் அல்லாஹ் சோதிக்கிறான். உடல்நிலை பழகிற அல்லாஹ் சோதிக்கிறான். குழந்தை இல்ல அல்லாஹ் சோதிக்கிறான். மூமின்கள் எப்படி நினைக்கணும்? எல்லா கஷ்டங்களையும் இறைவனுடைய சோதனை தான். இறைவனை தவிர இந்த சோதனை எனக்கு யாரும் தரவும் முடியாது. இந்த சோதனையிலிருந்து என்னை யாரும் காப்பாற்றவும் முடியாது. அல்லாஹ்வோட தான் கையேதும். இறைவா, நீயே சோதனையை கொடுக்கக்கூடியவன். அந்த சோதனையிலிருந்து என்னை காப்பாற்றக்கூடியவன் நீயாகவே இருக்கின்றாய். வேற யாரும் காப்பாற்ற முடியுமா? வேற யாரும் தந்துட முடியுமா? அப்படி ஒரு சோதனையை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வைக்கிறார். என்ன சோதனை? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அறையில் அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட அறையில தனியாக இருக்கிறாங்க. யாரும் இல்லை. யாரும் இல்லாத அந்த நேரத்துல மலக்கு வர்றாங்க. ஒரு செய்தியை கொண்டுட்டு வர்றாங்க. ஒரு ஆணுடைய ரூபத்துல, மனித ரூபத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அறைக்கு போறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அறையில் இருக்கிறாங்க. வேறு மூன்றாமத்து நபர் கிடையாது. இவர் மூன்றாமத்து நபராக ஒரு ஆணுடைய ரூபத்துல உள்ள செல்லும் பொழுது அவரை பார்த்த மாத்திரத்திலே ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக, கண்ணியத்தில் சிறந்தவர்களாக, எந்த அந்நிய ஆடவரோடும் அதீதமாக பேசும் பழக்கம் இல்லாதவர்களாக இவ்வளவு சிறப்பாக வாழ்ந்திருக்கா பாருங்க. ஒரு ஆணை பார்க்கிறாங்க. ரூம்ல வேற யாரும் இல்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு ஆண் வர்றாரு. தன்னுடைய ரூமுக்குள்ள, தன்னுடைய அறைக்குள்ள அனுமதி இல்லாம வர்றாரு. அந்த மாத்திரத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவரை பார்த்து சொன்னார். காலத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், இன்னி அஊது பிர் ரஹ்மான், நான் உன்னை விட்டு என்னுடைய ரஹ்மானிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன். என் குந்த தகையன், நீ இரையச்சம் உடையவனாக இருந்தால் இந்த அறையை விட்டு உடனடியாக வெளியேறு. இதான் பெண்மணிகள் தன்னுடைய கற்புக்கான இலக்கணமாக கற்றுக்கொள்ள வேண்டும். சமுதாயத்துல என்ன நடக்குன்னு நீங்க பாருங்க. சமுதாயம் எதனுக்கு போகுதுன்னு பாருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் அழகான முன்மாதிரி இருக்கிறது. அந்நிய ஆண்களை யாரும் இல்லாத நேரத்துல எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, எந்த அவங்க போஸ்ட்மேனா இருக்கலாம், காய்கறி விற்கவனாக இருக்கலாம், பால் ஊத்துவனாக இருக்கலாம், என் சொந்தங்களிலே சிலராக இருக்கலாம். அந்நியான் தானே. யாரெல்லாம் திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டவர்களோ அவர்களை தவிர, அண்ணன் தம்பியா இருக்கா அவங்கள வேண்டாம், சித்தப்பா பெரியப்பா அவங்க வேண்டாம். உங்களுக்கு யாரெல்லாம் அந்நிய ஆண்கள் என்று அறியப்பட்டவர்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு பெண் தனிமையில் இருக்கும் பொழுது அவரை அணுகுவார் என்று சொன்னால் அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னுதாரணமாக இருக்கின்றார்கள். இதற்கு சமுதாயம் எடுக்கலையே, சமுதாயம் உணரலையே. அந்நிய ஆண் அப்படி இல்லாம இருக்க பிரச்சனை வருது. தப்பே செய்யாட்டாலும் சேர்த்து வச்சு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? வருதா இல்லையா? அவன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? வெளியில போ, நீ யாரு? நீ அந்நியான், நீ இரையச்சம் உடையவனாக இருந்தா என்னை விட்டு முதல்ல தூர விலகு. இதுதான் ஒரு பெண்ணுடைய வார்த்தையாக இருக்கணும். இரையச்சம் உடையவருடைய வார்த்தையாக இருக்கணும். ஏன் ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவதாக சைத்தா வந்துருவான். சொல்றால குரான்ல இல்ல, நபிகளார் சொல்றாங்கல்ல, மார்க்கத்துல பாக்குறோம் இல்ல, ஆணும் பெண்ணும் தனிச்சு இருக்க கூடாது இல்ல. அந்த இடத்துல அந்த வந்த மலக்க பார்த்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாத்திரத்துல அவங்க சொன்னாங்க, இல்ல நீ நினைப்பது போல நான் மனிதராக இல்ல, நான் மலக்கு அல்லாஹ்வுடைய தூதராக வந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதராக உன்னிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். இறைவனிடமிருந்து கொண்டு வந்த செய்தியை ஒன்று சொல்ல வந்திருக்கிறேன். அவதான் சொல்றார். காலத்தை சொன்னா அவங்க சொல்றாங்க, மலக்கு சொல்றாங்க, அல்லாஹ் உன்னுடைய வயிற்றிலிருந்து ஒரு குழந்தையை நாடுகின்றான். நீ ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகின்றார். ஈசா என்ற ஒரு குழந்தை உன் வயிற்றிலிருந்து அல்லாஹ் வெளியேற்ற போகிறான். அவங்களுக்கு கல்யாணம் ஆகல, திருமணம் கிடையாது, கெட்ட பெண்ணாகவும் இல்லை, எந்த விதமான தவறான பழக்கமும் கிடையாது. இப்ப அல்லாஹ் என்ன சோதனை வைக்கிறான் தெரியுதா? நீ நல்ல பெண்ணு தான், உலகத்திற்கு நல்ல குடும்பத்திலிருந்து வந்த பெண்ணு தான், இறை அச்சமுடைய பெண்ணு தான். ஆனால் என்னுடைய குழந்தை, நான் சொல்லக்கூடிய குழந்தையை நீ சுமக்கணும். என்னுடைய நாட்டப்படி நீ குழந்தையை பெற்றெடுக்கணும். அல்லாஹ் உங்களுடைய வயிற்றிலிருந்து குழந்தையை வெளியேற்ற போகிறான். இதைத்தான் மலக்குமார் செய்தியா கொண்டு வர்றாங்க, தூது செய்தியாக சொல்றாங்க. நேரத்துல ஆச்சரியமுற்ற மரியம் அலைஹிஸ்ஸலாம், கவலையுற்ற மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஏன்னா அவங்க நல்ல குடும்பத்தை வந்தவங்களாச்சு. ஒரு ஆணும் பெண்ணும் சேராம எப்படி குழந்தை பிறக்கும்? ஒரு பெண் கருத்தரித்து குழந்தை பெற்றாள் என்று சொன்னா உலகம் என்ன சொல்லும்?
ஒரு ஆணோடு தொடர்பு இல்லாமல் எப்படி குழந்தை வரும்? உலகத்தில் நடக்குமா? நடக்காது. எங்க நடந்திருக்கா? இன்னைக்கு உள்ள நிலையில டெஸ்ட் டியூப் வேற மாதிரி வந்திருக்கான ஒழிய அந்த ஒரு ஆணும் பெண்ணும் ஏதாவது ஒரு வழியில சேரணும் இல்ல, டெஸ்ட் டியூப் வழியிலயா சேரணும் இல்ல, அவ அந்த நிலையை அவங்க அடையணும் இல்ல. மரியமலை ஆச்சரியமோட கேட்கிறாங்க. காலத் மரியமலை சொன்னார், அண்ணா யகூனுலி குலாமுன் வலம் எம்சஸ்னி பஷரும் வலம் அக்கூ பகையன். நான் எந்த ஆணும் தீண்டப்படாமலும் நடத்தை கெட்டவளாகவும் இல்லாமல் இருக்கையில் எனக்கு எப்படி ஒரு குழந்தை பிறக்கும்? ஒண்ணு நான் திருமணம் செய்திருக்கணும், இல்லைன்னா கெட்ட பெண்ணாக இருந்திருக்கணும். ரெண்டுமே எனக்கு இல்லையே. நான் திருமணமும் செய்யல, கெட்ட பெண்ணாகவும் இல்லை. நான் எப்படி குழந்தை பெற முடியும்? எனக்கு எப்படி குழந்தை வரும்? முதல்ல அது உலக நடப்புல நடக்காது. உலகத்துடைய பார்வையில ஆணும் பெண்ணு சேராம குழந்தை பிறக்காது. ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி ஒரு குழந்தை அவங்களுக்கு வந்தா இவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஊர் என்ன பேசும்? ஊர் எப்படி இகழும்? எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க. ரெண்டு. ஒண்ணு நடக்காது என்பது லாஜிக் பிரகாரம். நடந்தால் ஊர் உலகம் எப்படி பேசும், எப்படி பலிக்கும்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி எந்த மாதிரி எல்லாம் ஷாடும் ரெண்டே நினைச்சு சொல்றாங்க. எனக்கு எப்படிப்பா குழந்தை வரும்? நான் தான் திருமணம் பண்ணாம இருக்கிறேனே, நான் தான் கெட்ட பெண்ணாக இல்லாம இருக்கிறேனே, கண்ணியமான பெண்ணாக இருக்கிறேனே. அந்த மலக்கு சொன்னார், கால ஹதாலி, அது அப்படித்தான். அல்லாஹ் நாடிவிட்டால் ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் குழந்தை பிறக்க வேண்டும் என்பது உலக விதி, உலக லாஜிக். நீங்க உரிந்தது. அல்லாஹ் நாடிட்டா எப்படி வேணாலும் வரும். ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் மட்டுமில்ல, ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சானே, ஆதத்திலிருந்து ஹவ்வாவை படைச்சானே, கருப்பையே கிடையாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் கருப்பை இருக்கிறது, ஆணுடைய விந்தணு மட்டும்தான் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி படைச்சா? மண்ணில் இருந்த கருப்பையே இல்லையே, கற்பமே கிடையாது. ஹவ்வாவை எப்படி படைச்சா? இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு எளிதானது. அல்லாஹ் நாடி விட்டால் எல்லாம் நடந்து விடும். அல்லாஹ்வுக்கு லாஜிக் எல்லாம் கிடையாது, அல்லாஹ்வுக்கு வரையறை எல்லாம் கிடையாது. அவன் ஆக வேண்டும் என்பதை ஆகு என்று மட்டும்தான் சொல்லுவான், உடனே ஆகிவிடும் என்ற செய்தி சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெயர் வருதா? கற்பம் வந்துடும். அல்லாஹ் நாடியதை நடத்தித்தானே தீருவான், மாற்று கருத்து இருக்காது இல்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பெரும் நிலைக்கு வர்றாங்க. அதுக்கு பிறகு நிறைய செய்திகள் சுருக்கி சொல்றேன். அங்கிருந்து வெளியேறாங்க, ஊரை விட்டு வெளியே போறாங்க, அந்த கர்ப்ப காலத்தை கழிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல குழந்தையை பெத்து எடுத்துறாங்க. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கை குழந்தையாக தன்னுடைய கையில இருக்கிறாங்க. இவங்க இந்த குழந்தையை பெத்தெடுக்கும் பொழுது பைத்துல் முகத்தஸ்ல இல்லை, ஊரை விட்டு வெளியே போயாச்சு. ஊரை விட்டு வெளியில போய் குழந்தையை பெத்தெடுத்துட்டு திரும்ப இந்த சமூகத்துக்கு வரணும். அதான் சோதனை. குழந்தையை பெத்தெடுத்து எங்கேயா போனா கூட பிரச்சனை இல்லை, குழந்தையோட சமூகத்திட்ட வரணும். சமூகத்திட்ட வந்து என் குழந்தைன்னு சொல்லணும். அப்படி சொன்னா என்ன நடக்கும்? குழந்தைய யாருன்னு கேட்பான்ல, யாருக்கு பிறந்துச்சுன்னு கேட்பான்ல, உன்னுடைய புருஷன் யாருன்னு கேட்பான்ல, நீ கெட்ட பெண்ணுன்னு பழிப்பான்ல. இதை வெல்லணும் இல்ல, இதான சோதனை. இந்த மனநிலையில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைத்து பாருங்க. இது சோதனைனா சாதாரண சோதனை இல்லை. நல்லா நீங்க புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் திருமணம் பண்ணாம குழந்தை பெற்றுட்டு வர்றாங்க. இன்றைய காலகட்டத்தில் மேட்டே கிடையாது. நடிகைகள் எல்லாம் ஓப்பனாவே சொல்றா, கல்யாணம் எதற்கு குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு, விருப்பம் பண்ணியனோட வாழ வேண்டியதா, குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டாம் கலைச்சிட்டு பெற வேண்டியதா. கற்பு நெறி இல்லாதவர்களுக்கு, ஒழுக்கம் கெட்டவர்களுக்கு இது போன்ற ஒரு செயல் என்பது பெரிய மேட்டரே இல்லை. கற்பு நெறியோடு வாழக்கூடியவர்களுக்கு, இம்ரானுடைய குடும்பத்திலிருந்து வந்தவருக்கு, ஒரு நபியினுடைய பொறுப்பில் வளர்ந்தவருக்கு எவ்வளவு பெரிய வேதனை. சாதாரணமா இருக்காது. இந்த உலகத்துல ரெண்டு விதமா இருக்கான் மக்கள். ஒண்ணு சாராயம் குடிப்பான், வட்டி வாங்குவான், எல்லா பாவத்தையும் செய்வான். அவன்கிட்ட போய் சின்ன பாவத்தை சொன்னா பெருசா எடுத்துக்கொள்ள மாட்டான். பல இதுல ஒண்ணு. ஆனா தௌஹீத பேசுறான், பிரச்சாரம் பண்றான், ஊருக்கே ஒழுக்கஸ்தரம் காட்டுறான், பெரிய இமாமா இருக்கிறாரு, ஊரையே திருத்துறாரு. அவன் சரியா இல்லைன்னா கேட்பான்ல, புள்ள சரியா இல்லைன்னா கேட்பான்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கட்டத்துல இருக்கிறாங்க. தேர்வு செய்யப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவங்க தானே, இறைவனால் புகழப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவங்க தானே. அவங்க ஆணுடைய துணை இல்லாம குழந்தைய பெறுறாங்களே. குழந்தைய பத்த சமுதாயம் நம்பாதுல்ல. அது ரெண்டாவது அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். முதல் நம்புமா? நம்பாதுல்ல. குழந்தையோட தானே போகணும். குழந்தைக்கு என்ன வைக்கான்னு சொன்னா சமுதாயம் நம்ப போறது இல்லை. நீ கெட்ட பெண் ஆயிட்ட, விபச்சாரம் செஞ்சவள் ஆயிட்ட, அப்படித்தான் சொல்ல போறாங்க. அதுலதான் போறாங்க. குழந்தையை பெறுறாங்க. அந்த குழந்தையை பெற்றுவிட்டு குழந்தையை கையில் சுமந்தவளாக அதது பிகி கௌமஹா தஹ்மிலுஹு, அந்த குழந்தையை சுமந்து கொண்டு தன்னுடைய சமுதாயத்துல போய் நிற்கிறாங்க.
மரியம் அலைஹிஸ்ஸலாம் அது வரைக்கும் இல்ல, திடீர்னு காணோம். திடீர்னு வர்றாங்க. எப்படி வர்றாங்க? குழந்தையோட வர்றாங்க. கையில குழந்தைய சுமந்து கொண்டு வர்றாங்க. சமுதாயத்துல வர்றாங்க. ஊரே கூடி நிக்கி எல்லாரும் பார்க்கறான். பார்க்கும்போது கையில குழந்தையோட வருதான். கை குழந்தை. கை குழந்தையோடு வரும் பொழுது இவர்கள் எதை எதிர்பார்த்தார்களோ அதைத்தான் இந்த சமுதாயம் சொன்னது. காலும் அவர்கள் சொன்னார்கள், யா மரியமு, மரியமே, லக்கது ஜீதி சையன் ஃபரியன், நீ மகப்பெரிய காரியத்தை செய்து விட்டாயே, மோசமான காரியத்தை செய்து விட்டாயே, எவ்வளவு பெரிய விளைவான காரியத்தை செய்திருக்கிற. அந்த சமுதாயம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி திட்டுச்சு தெரியுமா? எப்படி ஏசுனாங்க தெரியுமா? எப்படி பழிச்சாங்க தெரியுமா? இவ்வளவு சொல்லி சமுதாயம் சொல்றான், யா உஹ்து ஹாரூன, ஹாரூனுடைய சகோதரியே. ஹாரூன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர். அந்த சமுதாயத்துல வாழ்ந்த ஒரு நல்லவர். இம்ரானுடைய குடும்பத்துல அவரும் ஒரு ஆள் தானே, சிறப்பாக வாழ்ந்திருப்பார். இறையச்சத்தோடு வாழ்ந்திருக்கிறார், இறையடியானாக வாழ்ந்திருக்கிறார். ஆகவே அவரை நினைவுபடுத்தி சொல்றான், ஹாரூனுடைய சகோதரியே, மாகான அபு கிம்ரா சைன், உன்னுடைய தந்தை கெட்டவராக இல்லையே, ஒமா கானத் உம்மிக்கு பகையன், உன்னுடைய தாய் நடத்தை கெட்டவளாக இல்லையே. அவங்க உலகத்தை யாராவது தப்பு செஞ்சா சொல்லுவோமா இல்லையா? இப்படி அத்தாவுக்கு இப்படி ஒரு புள்ள பிறந்திருக்கிய, இப்படி அம்மாவுக்கு இப்படி ஒரு புள்ள பிறந்திருக்கிறிய, உன் குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம், உன் பாரம்பரியம் எப்பேற்பட்ட பாரம்பரியம், தௌஹீதுல நீங்க எல்லாம் எப்படி உறுதியானவங்க. கேட்போம்ல, யாராவது நல்லவங்க தப்பு செய்தா அந்த நல்லவங்க எல்லாம் சொல்லி சொல்லி தப்பு சொல்லுவோம். இவருக்கா இப்படி பிறந்திருக்கு, இவருக்கா செய்யலாமா, இவருக்கு இப்படி வரலாமா கேட்போம்ல. அதே மாதிரிலாம் சமுதாயம் சொல்றது, ஹாரூனுடைய சகோதரியாக இருந்தியே, ஒரு அத்தா எவ்வளவு நல்லவரு, ஒரு அம்மா எவ்வளவு நல்லவரு, இவ்வளவு நல்லவங்களுக்கு பிறந்த நீ இப்படி ஒரு குழந்தையோட வந்து நிக்கியே, ஆண் துணை இல்லாம வந்து நிக்கியே, இந்த குழந்தைக்கு தகப்பன் யாரு, இந்த குழந்தை எப்படி வந்துச்சு? இதுதான் சோதனை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஏன் தேர்வு செய்தான்? எதற்கு தேர்வு செய்தான்? எதற்கு தேர்வு செய்து அவர்களை புகழ்ந்து பேசுறான்? அவர்களிடம் முன்மாதிரி இருக்கு, அவர்களை உங்களுக்கெல்லாம் ரோல் மாடலாக நான் ஆக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் எதனால சொல்றான்? உறுதியா நின்றாங்க, சோதனையை பொறுத்து கொண்டாங்க, சோதனையை தாங்கி கொண்டாங்க. தன்னுடைய அவங்களுக்கு வச்ச சோதனை அது அவங்களுக்கு வந்து கழுத்த அறுத்தா கூட பெருசு தெரியாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த சூழலிலே அவங்களை கொண்டு போய் கழுமரத்துல ஏத்தி பெட்ரோலை ஊத்தி கொளுத்துறாங்க கூட அது பெரிய கஷ்டம் இல்லை. ஒழுக்க ரீதியாக அவருக்கு வைக்கப்பட்ட சோதனை இருக்கு தெரியுமா? ஏன் ஒழுக்க ரீதியான சோதனை உங்களுக்கு தெரியுதுன்னா, அவங்க வாழ்ந்த குடும்பம் அப்படி, வளர்ந்த வளர்ப்பு அப்படி, சாதாரணமாக வளரல, பெரிய குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்க தானே. அந்த குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்க ஒழுக்க ரீதியாக பைத்துல் முகத்தஸ்ல தன்னுடைய சேவை செய்தவங்க, பள்ளிவாசலில அல்லாஹ்வுக்காக நேர்ந்து விடப்பட்டவங்க. பெரிய சோதனை தானே. இது போன்ற சோதனை யாருக்கு இருக்காது? இன்னைக்கு எல்லாருக்கும் சோதனை வரலாம், நாம அவங்கள மாதிரி இல்ல. அப்ப கேட்கிறான பதில் சொல்லணுமே, எப்படி பதில் சொல்றது? குழந்தைய பத்தி கேட்கிறான், குழந்தைய பத்தி இப்படி அல்லாஹ்விட்ட இருந்து வந்து ரூஹ் வந்தாங்க சொன்னாங்க, நம்ப மாட்டான். காரணம் சொல்லணும், சாட்சி வேணும், எப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவனுக்கு நம்புவதற்கு எந்த சான்றும் இல்ல. மக்களை பொறுத்த வரைக்கும் நம்புவதற்கு என்ன சான்று? மலக்குமார் வந்தது இவங்களுக்கு தெரியும், அல்லாஹ் சொன்னது இவங்களுக்கு தெரியும், இவங்க சொல்லதை எப்படி நம்புவான்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னிடம் சமுதாயம் கேட்ட பொழுது ஒன்னே ஒண்ணு செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? அசாரத்து இலைகி, அந்த குழந்தைகிட்ட போய் கேளுப்பானாங்க. எல்லாரும் எப்படி பழித்து பேசினார்களோ, அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இகழ்ந்து பேசினார்களோ, அவர்களுக்கு பதிலாக வேற எதுவுமே சொல்லல. எல்லாம் பேசுறீங்க சரி, இந்த அறிக்கையா குழந்தை, இந்த குழந்தை எப்படி வந்து குழந்தைகிட்ட போய் கேளு. அவன் சொன்ன காலு அவர்கள் சொன்னார்கள், கூடினவங்க கைபனு கல்லிமோ மன்கானபி மகதி சபியன். என்னமோ ஆச்சரியமாக இருக்கிறது, குழந்தை எப்படி வந்து நீ சொல்லணும், நீ பதில் சொல்லணும், நீ பெரிய பொம்பளை, உனக்கு வயசு இருக்கு, தொட்டில் அந்த குழந்தை கிடக்கு, அந்த குழந்தை எப்படி பேசும்? குழந்தைகிட்ட போய் கேட்க சொல்றியே, இது என்ன அநியாயமாக இருக்கிறது? யாராக இருந்தா அப்படித்தானே சொல்லுவோம். நேற்றுக்கு பிறந்த குழந்தை இன்னைக்கு பேசுமா? பேசி இருக்கா? அது அம்மான்னு சொல்லவே 6 மாசம் ஆகும், ஒரு வார்த்தை சொல்றதுக்கு 1 வருஷம் ஆகும். நான் யாரு, எப்படி வந்தவன், என்னுடைய நிலை என்ன என்று ஒரு குழந்தை தன்னை பற்றி கூறுவதாக இருந்தா 10 வருஷம் கழியணும் இல்ல. தொட்டில எந்த குழந்தையா பேசுமா? பேசாது இல்ல. பேசினா ஆச்சரியம். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னை பத்தி நீங்க பேசுறீங்கல்ல, பழி சுமத்துறீங்கல்ல, இல்லைங்கிறீங்கல்ல, இந்த குழந்தை யாருன்னு குழந்தைகிட்ட போய் கேளு. குழந்தைகிட்ட கேளுன்னு சொன்ன மாத்திரத்துல அவர்கள் எல்லாம் எப்படி பேசும் என்ற அந்த உரையாடல் நடந்து கொண்டிருந்த போது தொட்டில் கிடந்த குழந்தை அழகாக பேசியது. காலா சொன்னார், இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறேன். யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக இருக்கும்போது பேசினாங்களே, தொட்டில்ல பேசினாங்களே. மரியம் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் அந்த சமுதாயத்துக்கும் ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது
மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய கற்பை மெய்ப்பிக்கும் விதமாக, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நேர்மையை நிரூபிக்கும் விதமாக அல்லாஹ் தொட்டிலே மரியம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேச செய்தான். ஊர் கூடி நிற்கக்கூடிய வேளையிலே தொட்டிலே கிடந்த நேற்று பிறந்த குழந்தை பேசுது, நான் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறேன். ஆத்தானில் கிதாப, எனக்கு அல்லாஹ் வேதத்தை வழங்கி இருக்கிறான். வஜஅல்னி நபியன், மேலும் என்னை நபியாகவும் ஆக்கி இருக்கின்றான். வஜஅல்னி முபாரக்கன் ஐனமா குன்து, நான் இருக்கும் காலமெல்லாம் பரக்கத் நிறைந்த காலமாக இருக்கும். அவுசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யன், நான் வாழும் காலமெல்லாம் என்னுடைய தாயாருக்கு சேவை செய்யக்கூடியவனாகவும் சக்காத்தை வழங்கக்கூடியவனாகவும் தொழுகையை நிலைநாட்டுமாறும் கட்டளையிடப்பட்டுள்ளேன் என்று தொட்டில கிடக்கக்கூடிய குழந்தை ஒரு 20 வயசு வாலிபனை போல பேசுது, 60 வயசு கிழவனை போல பேசுது. சுத்தி நிக்கவங்கள பார்க்க ஆச்சரியப்படுறான். அப்படியே அரண்டு போன, என்ன பாத்துக்க மாட்டான்ல, நாம பார்த்தோமா, பார்க்க முடியுமா? திடீர்னு குழந்தை பேசுது, நம்ம நிலை எப்படி இருக்கும்? நாம யாரை குறித்து கேட்கிறோமோ திடீர்னு குழந்தை பேசுதுன்னு இந்த சபையில நம்ம நிலை எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்கும்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த சமுதாயம் இகழ்ந்ததோ, எந்த சமுதாயம் தூற்றி வாரியதோ, எந்த நல்ல குடும்பத்தில் பிறந்து கெட்ட செயலை செய்தாய் என்று அவர்களை கடுமையாக சாடியதோ, அவருடைய கற்பை நிரூபிக்கும் விதமாக, அவர்களை சோதனையிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றும் விதமாக, அவருடைய ஒழுக்கத்தை இந்த உலகுக்கு பறைசாற்றும் விதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொட்டிலே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேச செய்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டிலே பேசினார்கள், தன் தாயாருடைய கற்பை நிரூபித்தார்கள், ஒழுக்கத்தை நிரூபித்தார்கள், தன் தாயாரை சோதனையிலிருந்து காப்பாற்றினார்கள். இதைத்தான் அல்லாஹ் இறையச்சம் உடையவர்களுக்கு செய்வான். இல்லது நாம் என்ன படிப்பின பெறணும்? நாம் என்ன பாடம் பெறணும்? நாம் இறையச்சம் உடையவர்களாக இருந்தால், தக்வா உடையவர்களாக இருந்தால், சோதனை என்பது சில காலம்தான், கஷ்டம் என்பது சில காலம்தான். நம்முடைய கஷ்டங்களை சோதனைகளை நீக்கி அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மளை கண்ணியப்படுத்துவான், நம்மை உயர்வாக்குவான், நம்மை மேன்மைப்படுத்துவான். நம்மை அல்லாஹ் ஒருபோது நிலைகளைய செய்து விட மாட்டான். நம்முடைய ஈமானை அல்லாஹ் சோதிப்பான், நம்முடைய தக்வாவை சோதிப்பான், இறைவனுக்கும் நமக்குமான நெருக்கத்தை சோதிப்பான். சோதனைகள் ஏற்படும் பொழுது நாம் எவ்வாறு இறைவனை அணுகுகின்றோம், அண்டுகிறோம், இறைவனிடம் கையேந்துகிறோம் என்பதை இறைவன் சோதிப்பான். இதைத்தான் புரியணும். சோதனைகள்ல நாம் எப்படி புரியணும், எப்படி பாடம் படிக்கணும்? சோதனை என்பது அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அந்த சோதனைகளை நான் பொறுத்து கொண்டால், அந்த சோதனைகளை நான் சகித்துக் கொண்டால், அந்த சோதனைகளை வெல்வேன் என்று உறுதியாக நின்றால், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கண்ணியத்தை அல்லாஹ் எப்படி காப்பாற்றினானோ அதுபோல என்னுடைய கண்ணியத்தையும் காப்பாற்றுவான். நான் உண்மையாக இருந்தான், உண்மையிலேயே நான் கண்ணியமானவனாக இருக்கணும், உண்மையிலேயே தவறு செய்யாதவனாக இருக்கணும். அப்படி ஒரு நிலையில் இருந்தால் என்னையும் அல்லாஹ் காப்பாற்றுவான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றினான், உங்களையும் காப்பாற்றுவான். அத்தகைய நல்ல நிலையில், சோதனைகளை வெல்லும் நிலையில், சோதனைகளை சாதனையாக்கக்கூடிய நிலையில் நாம் ஒருவரும் மாற வேண்டும். அல்லாஹ்வை அணுக வேண்டும், அல்லாஹ்வை அண்டி வாழ வேண்டும், அல்லாஹ்விடம் கையேந்த வேண்டும். சோதனைகளை கண்டு தளர்ந்து விடக்கூடாது, சோதனைகளை கண்டு வெருண்டோடி விடக்கூடாது. சோதனைகளை சாதனைகளாக்க அல்லாஹ்விடம் கையேந்துவோம். அல்லாஹ் உதவி செய்வான் என்று கூறிய உரை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹ்